வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற தேசிய புவி அறிவியல் விருதுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 3 பிரிவுகளில் 9 தனிநபர் விருதுகளையும் 3 குழு விருதுகளையும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். விழாவில் உரையாற்றிய அவர், நாகரிகத்தின் வளர்ச்சியில் கனிமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், நிலக்கரி மற்றும் இரும்பு போன்ற உலோகங்கள் இல்லாமல் தொழில்மயமாக்கல் சாத்தியம் இல்லை என்றும் கூறினார். நவராத்திரியின் 5ஆம் நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முப்பெரும் தேவியரின் ஆசிகள் அனைத்து மக்களையும் சென்றடைந்து மகிழ்ச்சி, செழிப்பு, உற்சாகம் ஆகியவை அனைவருக்கும் ஆற்றலை அளிக்கட்டும் என்று பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஜம்மு சுற்றுலாத்துறை மான்சார், பசோலி, கத்ரா மற்றும் ரஜோரி ஆகிய பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. உள்ளூர் திறமையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட காற்றாடி விழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற உள்ளன. புதுச்சேரி அகில இந்திய வானொலியில் காரைக்கால் மாவட்டம் மற்றும் மாஹே பிராந்தியத்திற்கு பகுதி நேர செய்தியாளர் பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் 0412272643 என்ற தொலைபேசி எண்ணிலோ www.newsonair.gov.in என்ற இணையதளம் மூலமாகவோ rnupondicherry@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 30ஆம் தேதியாகும். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டுள்ளதால் சத்தீஸ்கர், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை வரை கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.